தலைவர் தம்பி தலைமையில் அதாவது ட்ரிபிள் டி நம்ம ஜீவா அவர்கள் நடிச்சு லாஸ்டா பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஆரம்பத்துல இந்த படம் ஜனவரி 30ஆம் தேதி தான் தியேட்டருக்கு வர இருந்தது. ஆனா ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வரல அப்படின்ற நிலைமை மாறினதுக்கு அப்புறம் நிறைய படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இந்த ட்ரிபிள் டியும் அடங்கும். ட்ரிபிள் டி படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பொங்கலுக்கு கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய எதிர்பார்ப்புல வந்த படங்களாம் கூட பெருசா போல. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வெளிவந்த இந்த ட்ரிபிள் டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. பெருசா ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண கிடையாது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே பெரும்பாலும் யாருக்கும் தெரியல. படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்டே பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. ஆனா 2வது நாள்ல இருந்து இந்த படத்துக்கு ஒரு தாறுமாறான வரவேற்பு. படத்துடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 10 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தேட்டரிகள் மட்டுமே 30 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் தமிழ் சினிமா இன் தியேட்டர் பொங்கல் வின்னர்னா அது இந்த ட்ரிபிள் டி மட்டும்தான். சரி, இந்த படம் தியேட்டர்ல வந்துருச்சு, ஹிட் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எந்த ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக படத்துடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 10 கோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஜிட்டல் ரைட்ஸை மட்டுமே 10 கோடிக்கு சேல் பண்ணி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ப்ராஃபிட்டான ஒரு திரைப்படம். நம்ம கண்ணன் ரவி அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த ட்ரிபிள் டி. யாருமே எதிர்பார்க்காம வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் வரப்போகுது. மோஸ்ட்லி அடுத்த வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்டீம் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல ப்ரோமோலாம் வரும் இல்லையா, எப்போ ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எல்லாமே ஷூட் பண்ணி இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. ப்ரோமோ கூடி சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல வரும். அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்க ட்ரிபிள் டி திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.